ஏன்னா ஆ ஏதோ ஆம். ஏதோ ஜோக்ஸ்லாம் சொல்ல போறேன்னு சொன்னேன். அந்த பக்கத்து ஆத்து மாமிகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நானும் சொல்றேன்டின்னு சொன்னேன். சொல்லுங்க நானும் கேட்டு சிரிக்கிறேன். நம்ம நேயர்களும் சிரிப்பா. ஆமா பங்கஜம். ம், அதாவது ம், நமக்கு பிற உயிர்களுக்கும் ம், நமக்கும் உள்ள வித்தியாசம் ம். அது என்னன்னா இந்த நகைச்சுவை மட்டும்தான். கண்டிப்பாண்ணா. ஆறறிவு படைச்சவங்களுக்கு மட்டும்தான் ம், இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கு. கண்டிப்பாண்ணா. இதுல என்னன்னா ம். சார்லி சாப்ளின்னு உனக்கு தெரியும், உலக புகழ் பெற்ற ஆமா. ஒரு நகைச்சுவை நடிகர். ஆமாண்ணா. ஆமா. அவர் பேசாமலே எல்லாரையும் சிரிக்க வச்சவருண்ணா அவரு. ஆஹ் அவரை வச்சுதான் ம், ம். கமலஹாசன் கூட புன்னகை மன்னன்ல சாப்ளின் செல்லப்பான்னு ஒரு கேரக்டர் ஆமா, எடுத்து ஆமா, பண்ணியிருப்பா. ஆமாண்ணா. ம், அப்ப ம். இந்த அவர் சொல்றாரு, ஆ, இவரு சார்லி சாப்ளின் சொல்றாரு பங்கஜம், ஆ. அதாவது ம், உன் வாழ்க்கையில் ம், சிரிக்காத நாட்கள் ம். வீணான நாட்கள்ன்றாரு. ஓ! ம், ம். நீங்க மனுஷனா பிறந்திருக்கீங்க, ம், ம். நீங்க நகைச்சுவை உணர்வோட இல்லைன்னா நீங்க நீங்க வேஸ்ட்ன்ற அவ. ம், ம். அது உண்மையும் கூட. சிரிக்க சிரிக்கதான் ம், ம். நம்ம உடம்புல வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னுவா. ஆமா. உண்மைதானேண்ணா அது? சிரிப்பு அது ஒரு யோகா தியானம் மாதிரி, அது ஒரு விதமான ம். ஒரு மெடிடேஷன் இது. ஆமா. ஆமா, சிரிப்பு. வாய் விட்டு சிரிச்சிட்டாலே போதுமே. நம்ம மனசே பாருங்களேன், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தோண்டும். மைண்டும் ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் பாருங்களேன். ஆஹ் நல்ல லேஸ் ஆயிரும். நம்ம எவ்வளவு கஷ்டங்கள்ல இருந்தாலும் ம். நம்ம அதுல இதாவே இருப்போம். ம். ஃப்ரீயா வெளியே வந்துடும். ஆமாண்ணா. ஆமா. ம். நல்லா சிரிக்கிற வாளுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான். கண்டிப்பாண்ணா. எங்காவும் இருப்பானா? ஆஹ் ஆமா. நல்லா யங்கா இருப்பா பாருங்களேன். ஏன்னா அவ ஸ்ட்ரெஸ்ஸே வச்சுக்க மாட்டா. அப்படியே சிரிச்சு உண்மை உண்மை. அதான் ஆ. அதான் சிலருக்கு ஏஜே தெரியாது பாத்துருக்கியா ஆமா. என்ன பங்கஜம்? மாதிரிதான்? உண்மை கரெக்டாண்ணா? உண்மை பங்கஜம். நானு ம். நாம ரெண்டு பேரும் ம். அவ வாசுகி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கேச்ச, ஆமாண்ணா. நீ சுடிதார் போட்டு வந்துட்ட. ஆமாண்ணா. அப்ப என்னட்ட ஒரு பிள்ளையாண்ட ஒரு படுபாவி கேக்குறான், ஆ. மாமா ம். அவளுக்கு வரன் பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு உன்னைய காமிச்சு கேக்குறான் பங்கஜம். இதெல்லாம் ரொம்பண்ணா. நீங்க வேறண்ணா. ம். நிஜமா பங்கஜம். ஆ. சோ சிலருக்கு தெரியாது பங்கஜம், ஆமா. ஏஜ் தெரியாது. நீ சொல்ற மாதிரி அந்த நகைச்சுவை உணர்வு கூட காரணமா இருக்கலாம். உண்மை அதுதானா. எதுவுமே ஸ்ட்ரெஸ் மைண்ட்ல போட்டுக்க கூடாது. அப்பப்பவே பேசி தீர்த்துட்டு நம்ம கடந்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்னா நமக்கு stress இருக்காது. உண்மை. ம். அப்பதான் ம். ஆம், இது ம். நடிகைக்கும் ம். ஒருத்தன் கேக்குறான், ஓ. நடிகைக்கும் ம். ரேஷன் கடை தராசுக்கும் ம். ஏதாவது ஒரு ஒற்றுமை சொல்லுன்னு கேக்குறான். நடிகைக்கும் ரேஷன் தராசுக்கும் என்ன? என்னடா இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்னா, அவன் சொல்றான், ம். ரேஷன் கடையில் நீ எப்ப வாங்கினாலும் அதுக்கு எடை குறையுமா, ஓ சரி. நடிகை எப்பனாலும் நடிகையோட உடை குறையுமா. ஓ ஓகே ஓகே ஓகே. இப்படி அதே மாதிரி நம்ம இவரு கலைஞர் ஐயா சிஎம் இருக்கையில ஒரு நிகழ்ச்சி அது நல்லா இருந்தது. நான் படிக்கல கொஞ்சம். கலைஞர் ஐயா அவ ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட் நடக்குது சென்னையில. ஓகே ஓகே. அது நடந்த உடனே அதுக்கு அவளை கூப்பிடுறா ஃபைனல் மேட்சுக்கு. அவதான் யாரு வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு அவரு ஷீல்டு தரணும். ஓ சரி. ஆனா என்ன அந்த ரெண்டு டீமுக்கும் ஒரு கஷ்ட காலம்னா மேட்ச் டிரா ஆயிடுச்சு. அச்சச்சோ. ரெண்டு பேருமே 4-4. இப்ப என்ன பண்ணுவா? அப்ப அந்த ஒரு கேமோட ரூல் பிரகாரம் அப்படி வந்துருச்சுன்னா இந்த டாஸ் போட்டு பாப்பா. ஓ ஓகே ஓகே ஓகே. காயின் எடுத்து டாஸ் போட்டு பாப்பா. சரி சரி. அப்ப கலைஞருக்கு அந்த அவர் கையில அந்த ஒரு காயினை கொடுத்து ரெண்டு டீமோட கேப்டன் நிக்கிறா. ஓகே ஓகே. கலைஞர் தான் சுண்டி விடுறாரு. அப்ப கேக்குறாரு யாரா இருக்கு என்னன்னு. ஒருத்தன் எனக்கு நான் தலை, எனக்கு பூ,
ஓகே. காயின்ல 2 பக்கத்தையும் 2 பேர் கேக்குறாங்க. சொல்லிட்டா. ஓகே. விழுந்துருச்சு. ம். பூன்னு சொன்னவன் வின் பண்ணிட்டான். ஓ, பூன்னு பண்ண சொன்னவா? ஓகே, வின். ஓகே, வின் ஆயிடுச்சு. ம். கலைஞர்கிட்ட கேக்குறான். கலைஞர் முடிச்சு பரிசு கொடுத்துட்டு பேசுவான். ஓகே. ம். கலைஞரோட பேச்சு தான் நமக்கு தெரியுமே. சூப்பர்ண்ணா. அவரெல்லாம் கிரேட் லெஜெண்ட்ண்ணா. லெஜெண்ட். ம். அப்ப கலைஞர் பேசுறாரு. ம். நான் வந்து இந்த ஹாக்கி டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ஹாக்கி விளையாட்டு போட்டில வந்து மகிழ்ச்சி. ம். ம். நீங்க நினைக்கலாம் ம். இவரோட விளையாட்டை தீர்மானிக்கிறது இந்த காயின் தீர்மானிக்குதுன்னு கூட நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம். கண்டிப்பா. அவருடைய திறமை இல்லாமையா அப்படின்னு. ம். இது நாணயமான முடிவு. அதாவது காயின்னால வந்த முடிவா நாணயம். அவர் சொல்றாரு இது நாணயமான முடிவு. ம். இதுலயும் ம். பூ கேட்டவர் வந்து பூ வந்து நல்ல ஒரு சாஃப்டான இது. ஆமா. பூ கேட்டிருக்காரு ஒருத்தர் தலை கேட்டிருக்காரு. ஓகே. ஆமா. தலை வந்து ஒரு வன்முறை தானே தலை கேக்குறது. ஆமா. அதனால அவ தோத்துட்டா. பூ கேட்டவர் வந்து பூ தான் கேட்டதுனால ஜெயிச்சுட்டாரா. அப்ப பாரு அவரு அந்த அந்த சமயோஜிதத்தை பாரு பங்கஜம். அப்படி அப்படி இருக்கல ஒரு பேச்சாளர் வந்து பேச போறாரு. அவரு ஒரு இடத்துக்கு பேச போறாரு. அவரு பேசி முடிச்ச உடனே வழக்கம் போல கவர்ல காசு வச்சு தந்துட்டா. ஓகே. காசு வச்சு தந்தோம்னா அவர் சும்மா இறங்கி போயிருக்கணும். அவர் என்ன பண்ணிருக்காரு, இவங்க 4 பேரு ஒரு டர்க்கி டவலை எடுத்துட்டு அந்த முன்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க